வணக்கம் என் இளைய தலைமுறையே, மாறுவோம் மாற்றுவோம். இன்றைய காணொளியில் நம்ம இந்து சமுத்திரத்தின் முத்தாக ஒரு சிறிய தீவான இலங்கை பிராந்திய வல்லரசான இந்தியாவிடமிருந்து தன்னை பாதுகாத்து தனியொரு நாடாக எவ்வாறு வளர்ந்தது, காலத்தை வென்ற ஒரு தீவின் கதை. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இலங்கையின் வரலாறு என்பது ஒற்றைத்தன்மை வாய்ந்தது அல்ல. அது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நீண்ட நெடு பயணம். அது இயக்கர், நாகர் போன்ற பூர்வ குடிகள், தொடர்ச்சியான தென்னிந்திய குடியேற்றங்கள், பௌத்த இந்து மதங்களின் தாக்கம், சர்வதேச வர்த்தக பாதைகள், அரபு வணிகர்களின் வருகை மற்றும் ஐரோப்பிய காலனித்துவம் ஆகிய அனைத்தும் இணைந்து செதுக்கிய ஒரு கூட்டு வரலாறு ஆகும். இலங்கை வரலாற்றை அறிய உதவும் முதன்மை நூல்களான மகாவம்சம் மற்றும் தீபவம்சம் ஆகியவை மிக முக்கியமான காலவரிசை ஆதாரங்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. 1837 பிரித்தானிய சிவில் அதிகாரியான ஜார்ஜ் டெர்னர் முதலில் மகாவம்சத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உலகிற்கு அறிமுகப்படுத்திய போது அதன் வரலாற்று தொடர்ச்சியை வியந்து பாராட்டினார். இருப்பினும் நவீன வரலாற்று ஆய்வாளர்கள் பிற்காலத்தில் பிரித்தானிய அறிஞர்களும் ஒரு முக்கிய உண்மையை சுட்டி காட்டுகின்றனர். இவை வெறும் வரலாற்று பதிவுகள் அல்ல, மாறாக பௌத்த மகாவிகாரை துறவிகளால் எழுதப்பட்ட அரச மத நூல்கள். எனவே இவற்றில் மத கண்ணோட்டமும் பௌத்த சாசனத்தை பாதுகாக்கும் அரசியல் நோக்கங்களும் கலந்தே காணப்படுகின்றன. அடுத்து, ஏன் இந்தியாவின் பகுதியாகவில்லை இலங்கை? பண்டைய வரலாற்றில் முப்பரிமாண காரணிகள், சிங்களவர்கள் இந்தியாவை தடுத்தார்கள் என்ற எளியவாதத்தை கடந்து இதற்கு பின்னால் 3 பிரதான உலகளாவிய காரணிகள் இருந்ததாக பிரித்தானிய வரலாற்றாசிரியரான H.W. காட்ரிங்டன் போன்றவர்கள் விளக்குகிறார்கள். முதலாவது, கடல் என்ற இயற்கை அரண் மற்றும் நிர்வாகச் சவால்கள். பாக்கு நீரிணை குறுகியதாக இருந்தாலும் பழங்காலத்தில் ஆயிரக்கணக்கான குதிரை வீரர்கள் மற்றும் தடவாளங்களை தொடர்ச்சியாக கடத்தி சென்று ஒரு தீவை நிரந்தரமான கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது இராணுவ ரீதியாக பெரும் சவாலாக இருந்தது. ஜேம்ஸ் எமர்சன் டெனடன்ட் தனது புகழ்பெற்ற ஸ்லோன் 1859 நூலில் இதை குறிப்பிடுகிறார். இலங்கையை கைப்பற்றுவது எளிதாக இருந்திருக்கலாம், ஆனால் அதன் தீவு புவியியல் அமைப்பு தென்னிந்திய பேரரசுகள் தங்களின் முழு ஆற்றலையும் ஒரே இடத்தில் குவிக்கும் திறனை மட்டுப்படுத்தியது. இதனால் தென்னிந்திய படையெடுப்புகள் தற்காலிக வெற்றிகளை பெற்றாலும் தாயகத்திலிருந்து தொடர்ச்சியான ஆதரவு கிடைக்காததால் அவை நிரந்தரமாக நிலைக்கவில்லை. இரண்டாவது, துண்டாடப்பட்ட இந்திய அரசியல் சூழல். கடந்த 2000 ஆண்டுகளில் இன்று நாம் பார்க்கும் இந்தியா என்ற ஒற்றை அரசியல் அலகு இருந்திருக்கவில்லை. சேர, சோழ, பாண்டிய, பல்லவ மற்றும் விஜயநகர பேரரசுகள் தங்களுக்குள் இடைவிடாது போரிட்டு கொண்டனர். இந்தியாவின் பிரதான நிலப்பரப்பை கட்டுப்படுத்துவதிலேயே அவர்களின் கவனம் இருந்ததால் இலங்கையை முழுமையாக தங்களின் பேரரசுடன் இணைத்து நிர்வகிப்பது அவர்களின் முதன்மை நோக்கமாக எப்போதும் இருந்திருக்கவில்லை. மூன்றாவது, இலங்கையின் நீண்ட அரசியல் தொடர்ச்சி. அனுராதபுரம் முதல் கண்டி இராச்சியம் வரை இலங்கை ஒரு தொடர்ச்சியான அரச மரபை தக்க வைத்திருந்தது. தலைநகரங்கள் மாறினாலும் அரசு என்ற கட்டமைப்பு உடையவில்லை. இந்த அரசியல் தொடர்ச்சி இலங்கை மக்கள் தங்களை ஒரு தனித்துவமான இறையாண்மை கொண்ட அலகாக பார்க்க உதவியது. இப்போது பூர்வக்குடிகள் மற்றும் பௌத்தத்தின் சித்தாந்த அரண், இதன் வழியில் பார்ப்போம். பூர்வக்குடிகள், இயக்கர் மற்றும் நாகர் மரபு, மகாவம்ச கதைகளுக்கு பின்னால் உள்ள மானுடவியல் உண்மைகளை பிரித்தானிய சார்பு ஆய்வாளர்கள் வெளிக்கொண்டு வந்தனர். விஜயனின் வருகைக்கு முந்தைய பூர்வக்குடிகளான இயக்கர் மற்றும் நாகர் என்பவர்கள் அமானுஷ்ய மனிதர்கள் அல்லர். அவர்கள் உண்மையான உள்ளூர் பழங்குடி சமூகங்கள். இன்றைய சிங்களவர்களும் சரி, தமிழர்களும் சரி, ஏதோ ஒரு தனித்துவமான தூய இனத்திலிருந்து உருவானவர்கள் அல்லர். மாறாக இந்த பூர்வக்குடிகளுடன் தொடர்ச்சியான தென்னிந்திய மற்றும் பிற குடியேற்றங்களுடனும் ஏற்பட்ட மொழி, கலாச்சார கலப்புகளின் கூட்டு விளைவே இன்றைய சமூகங்களாகும். இதில் சிங்களவர்களும் சரி, தமிழர்களும் சரி மாற்று கருத்து உடையவர்கள். அடுத்து, தனித்துவ அடையாளத்தை உருவாக்கிய பௌத்தத்தின் பங்கு என்ன என்று பார்ப்போம்.
அரசியல் மயமாக்கப்பட்ட மதம். தேவநம்பிய திஸ்ஸன் காலத்தில் மஹிந்தரின் வருகைக்கு பின் பௌத்தம் வெறும் ஆன்மீக மார்க்கமாக இல்லாமல் அரச மதமாக மாறியது. அரசனே புத்த சாசனத்தின் பாதுகாவலன் என்ற கோட்பாடு உருவானது. தம்ம தீபக் கோட்பாடு. மகாவம்சம் உருவாக்கிய தம்ம தீபம் புத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட புனித பூமி என்ற சிந்தனை மக்களுக்குள் ஒரு கூட்டு பொறுப்புணர்வை ஊட்டியது. படையெடுப்புகளுக்கு எதிரான ஒன்றிணைவு. தென்னிந்தியாவிலிருந்து படையெடுப்புகள் நிகழ்ந்தபோது உள்ளூர் அரசர்கள் தங்களின் அதிகாரத்தை தக்க வைக்க மக்களின் பௌத்த அடையாளத்தை ஒரு பாதுகாப்பு அரணாக பயன்படுத்தினர். போர் என்பது வெறும் நிலத்திற்கான போராக பார்க்கப்படாமல் மதத்தை பாதுகாக்கும் புனித போராக மக்களிடம் கொண்டு சேர்க்கப்பட்டது. இது உள்ளூர் சமூக ஒற்றுமையை வலிப்படுத்தியது. இவை அனைத்தை தொடர்ந்து நவீன பூகோள அரசியல் சதுரங்கம். வரலாற்றில் சோழர்களுடனும் ஐரோப்பியர்களுடனும் போராடிய இலங்கை இன்று உலகையே உலுக்கிக் கொண்டிருக்கும் 3 பிரதான சக்திகளின் மும்முனை போட்டிக்கு நடுவே சிக்கியுள்ளது. இந்திய பெருங்கடலின் மையப்பகுதியில் அமைந்துள்ளதால் உலக வர்த்தக பாதையின் இதயம் போல இலங்கை திகழ்கிறது. இந்த 3 சக்திகளும் இலங்கையை ஏன் ஒற்றை கண்ணோடு பார்க்கின்றன? முதலாவதாக, இந்தியா உறவும் பாதுகாப்பும். இந்தியாவுக்கு இலங்கை என்பது வெறும் அண்டை நாடு அல்ல. அது தன் நாட்டின் பாதுகாப்போடு பிணைக்கப்பட்ட ஒரு மூலோபாய பகுதி. இலங்கையில் எந்த ஒரு வெளிநாட்டு இராணுவ சக்தி காலடி எடுத்து வைத்தாலும் அது இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் பெரும் அச்சுறுத்தல். எனவே இந்திய பெருங்கடலில் தன் ஆதிக்கத்தை தக்க வைக்க இந்தியாவுக்கு இலங்கை இன்றியமையாதது. இரண்டாவது நாடு சீனா. முத்துச்சரம் மற்றும் வர்த்தகம். சீனாவின் புகழ்பெற்ற ஒரே மண்டலம் ஒரே பாதை திட்டத்தின் மிக முக்கியமான மையப்புள்ளி இலங்கை. மலாக்கா நீரிணையை தாண்டி ஐரோப்பாவிற்கும் ஆப்பிரிக்காவிற்கும் செல்லும் சீன கப்பல்களுக்கு இலங்கையின் துறைமுகங்கள் மிக முக்கிய தங்குமிடகங்கள் ஆகும். இந்தியாவின் எல்லையைச் சுற்றிலும் தன் செல்வாக்கை நிலைநிறுத்தும் சீனாவின் முத்துச்சரக் கொள்கைக்கு இலங்கை ஒரு பிரதான முத்து. மூன்றாவது நாடு அமெரிக்கா. இந்தோ பசிபிக் பார்வை. உலக வல்லரசான அமெரிக்காவுக்கு ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் வளர்ச்சியை தடுப்பதே தற்போதைய முதன்மை நோக்கம். இதற்காக அவர்கள் உருவாக்கிய இந்தோ பசிபிக் உத்தி மற்றும் குவாட் கூட்டணியின் மிக முக்கியமான கண்காணிப்பு புள்ளியாக இலங்கை விளங்குகிறது. இந்திய பெருங்கடலின் கடல் வழி போக்குவரத்தை தன் முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்க அமெரிக்காவுக்கு இலங்கை தேவைப்படுகிறது. இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால், ஒரு சிறிய நாடான இலங்கை 3 வல்லரசுகளிடம் இருந்து தன்னை எவ்வாறு பாதுகாக்கிறது? ஒரு சிறிய தீவு நாடு தன்னை சுற்றியுள்ள 2 பிராந்திய வல்லரசுகளையும் உலக பெரியண்ணனாக அமெரிக்காவையும் எதிர்த்து தன் இறையாண்மையை இன்று வரை எப்படி காப்பாற்றி வருகிறது என்பது தான் உலகையே ஆச்சரியப்படுத்தும் ஒரு பூகோள அரசியல் வித்தை. இதற்கு காரணியாக இலங்கை அரசு கையாண்ட உத்திகள். சமதூர கொள்கை என்னும் பூகோள ஊஞ்சல். இலங்கை எந்த ஒரு வல்லரசனுடனும் தன்னை முழுமையாக இணைத்துக் கொள்வதில்லை. மாறாக அணிசேரா கொள்கையை பின்பற்றி 3 நாடுகளுடனும் ஒரே நேரத்தில் வெவ்வேறு தளங்களில் உறவை வளர்க்கிறது. சீனாவிடமிருந்து பொருளாதாரம் மற்றும் உள்கட்டமைப்புக்கு கடன்களையும் முதலீடுகளையும் பெறுகிறது. இந்தியாவிடமிருந்து பாதுகாப்பு மற்றும் கலாச்சாரத்திற்கு, அதாவது பயிற்சிகளையும் பௌத்த இந்து மத ரீதியான கலாச்சார உறவுகளையும் பேணுகிறது. சர்வதேச ஆதரவு மற்றும் வர்த்தகத்திற்கு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொள்கிறது. இரண்டாவது, வல்லரசுகளின் போட்டியை தனக்கு சாதகமாக்குதல். ஒரு வல்லரசு தனக்கு அழுத்தம் கொடுக்கும் போது மற்றொரு வல்லரசை நோக்கி இலங்கை நகர்கிறது. உதாரணமாக, சர்வதேச மனித உரிமை அமைப்புகளில் அமெரிக்கா இலங்கைக்கு எதிராக அழுத்தம் கொடுக்கும் போது ஐநா பாதுகாப்பு சபையில் தன் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி தங்களை காக்கும்படி சீனாவிடம் தஞ்சமடைகிறது. சீனாவின் கடன் சுமை அதிகமாகி கழுத்தை நெரிக்கும் போது டெப் டிராப் உடனடியாக இந்தியாவிடம் வந்து அவசரகால நிதி உதவிகளையும் எரிபொருள் உதவிகளையும் பெற்று சமநிலையை உருவாக்குகிறது. அடுத்து இலங்கை
துறைமுக இராஜதந்திரத்தை எவ்வாறு பேணுகிறது? இலங்கை தன் நிலப்பரப்பை எந்த ஒரு நாட்டுக்கும் இராணுவ தளமாக மாற்ற அனுமதிப்பதில்லை என்பதில் உறுதியாக உள்ளது. ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை 99 ஆண்டுகால குத்தகைக்கு சீனாவுக்கு வழங்கியிருந்தாலும் அது ஒரு வணிக துறைமுகம் மட்டுமே தவிர அங்கு சீன இராணுவ தளம் அமைக்க அனுமதி இல்லை என்று சர்வதேச சமூகத்திற்கு தெளிவுபடுத்தியுள்ளது. அதே நேரத்தில் கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனையத்தை இந்தியாவுக்கு வழங்குவதன் மூலம் சமநிலையை பேணுகிறது. இறுதி வரலாறும் தற்காலமும் இணையும் புள்ளியை பார்ப்போம். பண்டைய காலத்தில் சோழர்கள் பாண்டியர்களின் படையெடுப்புகளில் இருந்தும் இடைக்காலத்தில் ஐரோப்பிய காலனித்துவ ஆதிக்கத்தில் இருந்தும் இலங்கை தன்னை எப்படி காப்பாற்றிக் கொண்டதோ அதே தற்காப்பு உணர்வைத்தான் தற்காலத்திலும் அது பிரதிபலிக்கிறது. பண்டைய காலத்தில் பாக்கு நீரிணை என்ற இயற்கை அரணும் மகாவம்சம் உருவாக்கிய மத அரசியல் சித்தாந்தமும் இலங்கையை இந்தியாவின் ஒரு பகுதியாக மாறாமல் தடுத்தன. தற்காலத்தின் வல்லரசுகளுக்கு இடையேயான போட்டிச் சூழலை தனக்கு சாதகமாக பயன்படுத்தும் நுட்பமான இராஜதந்திரம் இலங்கையை மற்ற நாடுகளின் ஆதிக்கத்திற்குள் சென்று விடாமல் தடுத்து நிறுத்தி அதன் தனித்துவமான கொடியை இறையாண்மையையும் வானத்தில் பறக்கவிட்டு கொண்டிருக்கிறது. சிறிய நாடாக இருந்தாலும் பெரிய மீன்களை தன் வாளால் அடித்து விளையாடும் ஒரு தந்திரமான திமிங்கலமாகவே இந்திய பெருங்கடலில் இலங்கை தற்போதும் உலா வருகிறது. என் இளையோரே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உன் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதில் உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.